வெல்கம் சக்சி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கோடைக்காலம் வந்தாலே ரோட் சைடு கடைகள்லாம் என்ன இருக்கும்? க்ரீன் கலரில் ரவுண்டாக இருக்கும், தர்பூசணி தாங்க இருக்கும். இந்த தர்பூசணி நமக்கு எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிலெல்லாம் போயிட்டு வரோம். நம்ம வந்து அதிகப்படியாக வெயில் நம்ம உடம்புல படும்போது நம்ம உடம்புல இருந்து நீர்ச்சத்து வந்து ரொம்பவே லாஸ் ஆகுது. நீர்ச்சத்துள்ள தர்பூசணி பழங்களை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு குளிர்ச்சி ஆவதோட என்ன பண்ணணும், அந்த சோர்வை நீக்கி கொடுக்கு. பழத்தை பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னும் பல வகை பெயர்கள்லாம் இருக்குங்க. தர்பூஸ், தண்ணீர் பழம், குமட்டி பழம், தர்பூசணி, தரைப்பூசணி, இப்படி இன்னும் பல பெயர்கள்லாம் இந்த தர்பூசணிக்கு இருக்கு. அங்க நம்ம தர்பூசணி ஜூஸ் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இந்த தர்பூசணி பாத்தீங்கன்னா நல்லா விளைஞ்சிருக்கா விளையலையானி அதோ மேல் பகுதியை பார்த்தாலே ஓரளவு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட தர்பூசணி நல்லா கலராகவே நல்லா விளைஞ்சு தான் இருக்குது. நல்லா இனிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து 2 பீஸாக நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இனி அடுத்தால அந்த பாதி பீஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பாதி பீஸ் எடுத்துருக்கிறேன். அதை இன்னும் 2 பீஸாக கட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா சின்ன சின்ன பீஸாக வந்து மிக்சியில் அரைக்கிற அளவுக்கு நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன சின்ன பீஸாக எல்லாம் கட் பண்ணி நான் எடுத்தாச்சு. இப்போ வந்து தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா இதில் சத்துன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி, தாது உப்புக்கள், இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் அப்படின்னு நிறைய எல்லா சத்துமே மேக்ஸிமம் இந்த தர்பூசணியில் அடங்கியிருக்குங்க. இப்போ நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தர்பூசணி பழத்தை வந்து அடித்து எடுத்துக்கலாம். அடித்து எடுத்து எவ்வளவு இருக்குதோ அவ்வளோத்தையுமே நம்ம ஜூஸாக வந்து இப்போ நம்ம அடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தர்பூசணி வந்து ஜூஸ் அடித்து நான் எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் இதில் வந்து வேறு எதுவுமே நான் சேர்க்கலை, வெறும் தர்பூசணி பழத்தை மட்டும்தானே போட்டு நான் அடித்து இப்போ ஜூஸாக ரெடி பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம முகம் நல்ல கலராக க்ளோவாக இருக்குன்னு நினைக்கிறவங்க தர்பூசணி பழத்தை வந்து ஜூஸாவோ இல்லைனா முழுசாவோ நீங்கள் பழமாவோ நீங்கள் வந்து சாப்பிடலாம். அது வந்து உங்கள் உடம்புக்கு ரொம்ப புத்துணர்ச்சியை கொடுக்கும், க்ளோவினஸும் கொடுக்குங்க. இப்போ ஜூஸ் சர்வ் பண்ணலாம் வாங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 ஐஸ் கியூப் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஐஸ் கட்டி வேண்டான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போட வேண்டாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் லெமன் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் நமக்கு எனர்ஜி கொடுக்கும், அதுக்காண்டி தான் நான் லெமன் சேர்த்துருக்குறேன். போட்டுட்டு நம்ம வச்சிருக்கிற ஜூஸவே நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து தண்ணியோ சீனியோ நீங்கள் இதோட யூஸ் பண்ணாதீங்க. பியூராக குடிக்கிறதுக்கு தான் நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு இனிப்பு வேணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேன் கலந்து நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். ஒவ்வொரு தர்பூசணிலையும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும். ஒன்று நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், சிலது வந்து இனிப்பு கம்மியாக இருக்கும். என்னோடது நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்குது. நான் அதனால் இதில் வந்து எதுவுமே நான் சேர்த்துக்கல. நம்ம தர்பூசணி பழம் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து உடல் எடை குறையணும்னு விரும்புகிறவங்களும் இதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே போல் என்ன பண்ணிக்கலாம்னா வந்து தர்பூசணி பழம் இல்லைன்னா தர்பூசணி ஜூஸாக எடுக்கும்போது உங்களுக்கு உடம்புல ஏதாவது அலர்ஜி அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த ஜூஸை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தர்பூசணி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து கடையில் தர்பூசணியை பார்த்தோன்னா நல்லா வெயிலாக இருக்குன்னு வாங்கி சாப்பிட்ருப்போம். இதோட நன்மைகள் தெரியாமலே நம்ம வந்து அறியாமலே வாங்கி சாப்பிட்ருப்போம்.